சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்துல காயிதே மில்லத் தொடர்பான செய்திகளில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு வினாக்கள் கேட்டுறாங்க. எனவே இந்த வகுப்புல காயிதே மில்லத் தொடர்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்க போறோம். இந்த ஒரு வகுப்பு பார்த்துட்டா போதும். காயிதே மில்லத் தொடர்பான செய்திகளில் இருந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் மிகச்சரியாக பதிலளிக்க முடியும். முதல் கேள்வி பாருங்க. தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கெதிராக காயிதே மில்லத் முகமது இசுமாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்து உரைத்தவரை கண்டறிக என கேட்டிருக்கிறாங்க. காயிதே மில்லத் பற்றி தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் என கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் பாத்தீங்கன்னா ஒளிக்கதிர்கள் இருக்கக்கூடிய உதயசூரியன். எனவே அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அறிஞர் அண்ணாதான் காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் திகழ்கிறார் என கூறியவர். அடுத்த கேள்வி பாருங்க. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? மணக்கொடை என்றால் வரதட்சணை. வரதட்சணை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் தந்தை பெரியாரா காயிதே மில்லத் தான். இந்த கூற்றுக்கு உரித்தானவர் காயிதே மில்லத் தான். ஆனால் வரதட்சணை முறைக்கு எதிரானவர் தந்தை பெரியாரும் எதிரானவர் தான், காமராசரும் எதிரானவர் தான். ஆனால் இந்த கூற்றுக்கு உரித்தானவர் காயிதே மில்லத் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்க. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் இசுமாயில் அவர்களை புகழ்ந்து உரைத்தவரை கண்டறிக. மீண்டும் காயிதே மில்லத் அவர்களை பற்றி கூறப்பட்ட கூற்றிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கூற்றை கூறியவர் தந்தை பெரியார் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்க. கூற்றுகளை வைத்து நமக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் முகமது இசுமாயில். இந்த கூற்று சரியா என்றால் சரி. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று பாருங்க. கண்ணியமிகு என்னும் அடைமொழியை கொண்டவர் காயிதே மில்லத். இரண்டாவது கூற்றும் சரி. ஏனென்றால் அவரை கண்ணியமிகு காயிதே மில்லத் என்றுதான் அழைப்பார்கள். இரண்டு கூற்றுமே சரி. சரியான விடை கூற்று 1, 2 சரி. அடுத்த கேள்வி. காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு என்ன பொருள்? காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். சமுதாய வழிகாட்டி என்று பொருள். மிக மிக முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. இஸ்லாம் என் மதம், தமிழ் என் தாய்மொழி என்று கூறியவர் யார்? இஸ்லாம் என் மதம், தமிழ் என் தாய்மொழி என்று கூறியவர் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள். அடுத்த கேள்வி. காயிதே மில்லத் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு. காயிதே மில்லத் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு 1946 முதல் 1952 வரை. நன்றாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்திருக்கிறார், மக்களவை உறுப்பினராக பதவி வகித்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்திருக்கிறார். எனவே இந்த மூன்றிலிருந்தும் நமக்கு கேள்விகள் நிச்சயமாக கேட்கப்படும். இந்த கேள்வி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு 1946 முதல் 1952 வரை. அடுத்த கேள்வி. முகமது இசுமாயில் என்று அழைக்கப்படும் காயிதே மில்லத் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தலைவரான ஆண்டு. நல்லா பாருங்க. தமிழ்நாடு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் என கேட்கவில்லை. அகில இந்தியாவுக்கான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தலைவரான ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேக்குறாங்க. 1948 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. கீழ்கண்ட எந்த மக்களவை தேர்தலில் காயிதே மில்லத் தேர்ந்தெடுக்கப்படவில்லை? முன்பே நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம். 1946 முதல் 1952 வரை சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு 1962 தேர்தல், 1967 தேர்தல், 1971 தேர்தல். இந்த 3 தேர்தல்களிலும் காயிதே மில்லத் அவர்கள் எம்பி மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1956
ஆறில் தான் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. எனவே இந்த கேள்விக்கான சரியான விடை 1956. அடுத்த கேள்வி பாருங்க. காயிதே மில்லத் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டு 1952 முதல் 1958 வரை. பாருங்க, மறுபடியும் மிக முக்கியமான 3 விஷயங்களை சொல்லிடுறேன். எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக 1946 முதல் 1952 வரை, ராஜ்யசபா எம்பியாக 1952 முதல் 1958 வரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். லோக்சபா எம்பியாக 1962, 1967, 1971 இந்த எல்லா மக்களவை தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். நிச்சயமாக இதிலிருந்து நமக்கு கேள்விகள் கேட்கப்படும். அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் காயிதே மில்லத் அவர்களோடு பொருந்தாதது எது? மொத்தம் 3 கூற்று கொடுத்திருக்கிறாங்க. இதுல எந்த கூற்று பொருந்தல என கண்டுபிடிக்கணும். எல்லோரிடமும் வேறுபாடு இல்லாமல் சமய நல்லிணக்கணத்தை பேணி எளிமையாக பழகும் தன்மை கொண்டவர் காயிதே மில்லத். சரியான கூற்றா? சரியான கூற்று. எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கியவர் காயிதே மில்லத் அவர்கள். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர் யார்? கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர் காயிதே மில்லத் அவர்கள். இந்த 3 கூற்றுமே காயிதே மில்லத் அவர்களோடு பொருந்துகின்ற கூற்று. எனவே பொருந்தாத கூற்று எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி. தமிழக அரசு எந்த மாவட்டத்திற்கு காயிதே மில்லத் அவர்களின் பெயரை சூட்டியது? காயிதே மில்லத் நாகப்பட்டினம் மாவட்டம் என பெயரை சூட்டியது. எனவே சரியான விடை நாகை, நாகப்பட்டினம் மாவட்டம். அடுத்த கேள்வி பாருங்க. 13வது கேள்வி. காயிதே மில்லத் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. இந்த 4 கூற்றுல எது தவறு என கண்டுபிடிக்க வேண்டும். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். சரி. இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இருந்தபோது ஹிந்திக்கு எதிராகவும் தமிழுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்தார். சரி. தனக்கு பரிசளிக்கப்பட்ட மகிழுந்து மற்றும் பெரும் தொகையை கல்லூரியின் பயன்பாட்டிற்காக அளித்தார். சரி. இந்த 3 கூற்றுமே சரி. 4வது பாருங்க. பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து சடங்குகளும் தமிழிலேயே நடைபெற வேண்டும் என முழங்கினார். இது தவறு. இந்த கூற்றுக்கு உரித்தானவர் முடியரசன் அவர்கள். எனவே தவறான கூற்று ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க. எந்த ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடைபெற்ற போரில் தனது மகனை போருக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக ஜவஹர்லால் நேருக்கு காயிதே மில்லத் கடிதம் அனுப்பினார்? எந்த ஆண்டு இந்திய சீனா போர் என்றால் 1962 இந்திய சீனா போர். காயிதே மில்லத் எந்த ஆண்டு தமிழ்நாட்டு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவரானார்? இதற்கு முன்பு நம்ம பார்த்தது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தலைவராக பணியாற்றிய ஆண்டு 1948. தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவராக பணியாற்றிய ஆண்டு 1945. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 1948 என்பது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தலைவரான ஆண்டு. அடுத்த கேள்வி பாருங்க. இளங்கலை பொதுத் தேர்வு எழுதாமல் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை போராட்டத்தில் பங்கு கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட துவங்கியவர் யார்? சரியான விடை முகமது இஸ்மாயில் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்கள். இந்த கேள்வியே நம்ம டிஎன்பிஎஸ்சி பார்க்கும்போது குழம்பும். எனவே தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இளங்கலை பொது தேர்வு எழுதாமல் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை போராட்டத்தில் பங்கு கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட துவங்கியவர் காயிதே மில்லத் அவர்கள். அவருடைய இயற்பெயர் தான் முகமது இஸ்மாயில். அடுத்த கேள்வி. காயிதே மில்லத் திருச்சி ஜமால் முகமது கல்லூரி, கேரளா ஃபருக் கல்லூரி உள்ளிட்ட எத்தனை கல்வி மையங்களை துவங்கினார்? கிட்டத்தட்ட 14 கல்வி மையங்களை துவங்கினார் என பள்ளிப்பாட புத்தக தகவல் குறிப்பிடுகிறது. எனவே சரியான விடை 14. மொத்தம் காயிதே மில்லத் அவர்கள் தொடர்பான செய்திகளில் இருந்து 17 வினாக்களை பார்த்திருக்கிறோம். இந்த வினாக்களை நீங்கள் பார்த்தாலே போதும். டிஎன்பிஎஸ்சியிலிருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் மிக தெளிவாக பதிலளிக்க முடியும். இந்த வகுப்பை முழுமையா முடிச்சவங்க 17 கேள்விகளும் முடிக்கப்பட்டது என கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.